Hello friends, welcome to Tutor Jobs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C# Windows அப்ளிகேஷன்ல rich text box ஓட tools properties வந்து நம்ம பார்க்க போறோம். சோ எப்படி நம்ம இத டைனமிக்கா கிரியேட் பண்றது தென் இதோட properties என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ first of all பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்னு டிசைன் பண்ணிட்டோம். சோ இந்த ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட டூல் பாக்ஸ்ல இருந்து ஒரு rich text box-ஐ நம்ம drag பண்ணி போட போறோம். சோ அத நாம எப்படி பண்ணலாம்னா நம்மளோட டூல்ஸ்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு rich text box உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் என்ன பண்றேன்னா நம்மளோட டூல்ஸ்ல நாம ஜஸ்ட் நம்ம drag பண்ணி நம்மளோட ஃபார்ம்ல நம்ம போட்டுக்கலாம். சோ இதோட சைஸ் நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இதோட ஃபாண்ட் சைஸ் வேணும் அப்படினாலும் நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட் சைஸ் இருக்கும். சோ நான் என்ன பண்றேன்னா அந்த ஃபாண்ட் சைஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ நமக்கு Microsoft Sans Serif ஃபாண்ட்ல இருக்கு. தென் நமக்கு ரெகுலரா வரணும். தென் 14 பிக்சல்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே ஆனா போதும். சோ அந்த மாதிரி நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். தென் இதில பாத்தீங்க அப்படினா நமக்கு டிஃபால்ட்டா ஏதாவது டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னா சோ நான் என்ன பண்றேன்னா ப்ராப்பர்ட்டீஸ்ல பாத்தீங்கன்னா அதோட டெக்ஸ்ட் இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில நீங்க என்ன டிஸ்ப்ளே பண்றீங்களோ அது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ நான் என்ன பண்றேன்னா சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். சோ அது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ நீங்க சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்றது டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ இதே மாதிரி நீங்க ஏதோ ஃபைல் வேணும் அப்படினாலும் நீங்க இதல டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸை நம்ம எப்படி நம்ம டைனமிக்கா சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா நான் நம்மளோட ஃபார்மோட லோடிங் ஈவென்ட் வந்துட்டேன். சோ இதில நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ எனக்கு வந்து இதோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படினா நான் பேக் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நம்ம கலர் ஆப்ஷன்ல நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். சோ இதில நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா சாக்லேட் அப்படிங்கற கலர் கொடுக்கிறேன். சோ இப்போ சேவ் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். தென் இதோட ஃபாண்ட் கலர் பாத்தீங்க அப்படினா நம்ம ஒயிட் கலர் கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படினா நம்ம அதோட ஃபாண்ட் கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அதை எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் font color so 4 color அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ 4 color equal to color dot சோ இதோட கலர் பாத்தீங்கன்னா நம்ம white கொடுத்துக்கலாம். சோ white அப்படின்றத நான் கொடுக்கிறேன். சோ இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படினா நம்மளோட டிஸ்ப்ளேல நம்மளோட font கலர் நமக்கு white கலரா நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இதே நமக்கு font family font ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா அதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அத எப்படி சேஞ்ச் பண்ணனும்னா rich text box 1 dot font அப்படிங்கற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணனும். சோ fontல பாத்தீங்கன்னா நம்ம நியூ font அப்படின்றத கொடுக்கணும். சோ நியூ fontல உங்களோட font டைப் என்னவோ அதை நீங்க டைப் பண்ணனும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா font size நம்ம டைப் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன்னா ஒரு 17 பிக்சல் நான் கொடுத்துக்கறேன். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா font style நம்ம கொடுக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா font style இருக்கும். சோ font styleல உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நம்ம கொடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா நான் bold style கொடுத்துக்கறேன். தென் நம்மளோட font-ஐ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம WinWordல இருந்தோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச font-ஆ இருந்துச்சுனா நீங்க டைரக்ட்டா நீங்க டைப் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா நான் WinWordல இருக்க font-ஐ நான் வந்து எடுத்துக்க போறேன். சோ WinWord நான் கொடுத்துக்கறேன். நம்மளோட font family நம்ம கொடுக்கும்போது பார்த்தோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்ம கொடுக்கணும். சோ அதுக்காக நம்ம WinWordல இருந்தே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக் font வந்து நான் கொடுக்கிறேன். சோ ஜஸ்ட் நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். சோ காப்பி பண்ணிட்டு நம்மளோட இதல நாம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ காமிக் fontல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணனும் அப்படினா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்கட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முக்கு அதாவது ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஷார்ட்கட்ஸ் வந்து நார்மல் ஷார்ட்கட்ஸ் தான். சோ கண்ட்ரோல் X கொடுத்தோம் அப்படினா நமக்கு கட் ஆயிடும். தென் கண்ட்ரோல் V கொடுத்தோம் அப்படினா நமக்கு பேஸ்ட் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு டிசேபிள் ஆகணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா rich text box 1 dot shortcuts enabled equal to false அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படினா நம்மளோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நமக்கு டிசேபிள் ஆயிடும். சோ நம்ம ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எந்த ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி நமக்கு செட் ஆயிடும். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் மவுஸ் மூலமா செலக்ட் பண்றேன். தென் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கீபோர்ட் மூலமா செலக்ட் பண்ணலாம். சோ கண்ட்ரோல் A கொடுத்தோம் அப்படினா நமக்கு செலக்ட் ஆகணும். சோ இப்போ நான் கண்ட்ரோல் A கொடுக்கிறேன் பட் நமக்கு செலக்ட் ஆகல. சோ சேம் நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். மவுஸ்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் கண்ட்ரோல் X கொடுத்தோம் அப்படினா நமக்கு கட் ஆகணும். சோ இப்போ நான் கண்ட்ரோல் X கொடுக்கிறேன் நமக்கு கட் ஆகல. சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படினா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேணாம் அப்படினா நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். சோ நமக்கு ஷார்ட்கட்ஸ் இப்போ வேணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இத ட்ரூக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளோட
கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி எல்லா ஷார்ட்கட்ஸுமே நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து கீபோர்ட் மூலிமா கண்ட்ரோல் ஏன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கட் ஆகிடுச்சு. தென் கண்ட்ரோல் வி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் இன்னும் என்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதோட டெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போய் தான் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, நம்மளோட ஆப்ஷன்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாஸ்க்குன்னு இருக்கும். ஸோ அதில் நம்ம எடிட் டெக்ஸ்ட் லைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சில ஷார்ட்கட்ஸ் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் இப்போ நம்ம சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளோட ஃபார்மில் நம்ம லோட் இமெயில் எழுதியிருக்கிற ஸ்டைல் பொறுத்து நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இசட் வந்து நம்ம அண்டு. ஸோ இத்தனை ஷார்ட்கட்ஸ் வந்து நம்மளோட ஃபார்மில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் இசட் பார்த்திங்கன்னா அண்டுக்கு, தென் கண்ட்ரோல் இ சென்ட்ரல் லைனுக்கு, தென் கண்ட்ரோல் சி பார்த்திங்கன்னா காப்பி, தென் கண்ட்ரோல் ஒய் ரீடு, தென் கண்ட்ரோல் எக்ஸ் கட்டுக்கு, தென் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா டெலிட்டிங் வேர்ட் டு லெஃப்ட். ஸோ இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேர்ட்ஸை நம்ம லெஃப்ட் சைடு, அதாவது ஒவ்வொரு வேர்டாக நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு. தென் கண்ட்ரோல் வி பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டுக்கு, தென் கண்ட்ரோல் ப்ளஸ் டெலிட்னா நம்ம வேர்டை வந்து ரைட் சைடு டெலிட் பண்ணுறதுக்கு. தென் கண்ட்ரோல் ஏ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டெலிட் இருக்குது. ஸோ இது வந்து கட்டோட ஷார்ட்கட், இன்னொரு ஷார்ட்கட் தான் வந்து ஷிஃப்ட் டெலிட். தென் கண்ட்ரோல் எல் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அலைனுக்கு, தென் ஷிஃப்ட் இன்சர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ்ட்டுக்கு, தென் கண்ட்ரோல் ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் அலைனுக்கு. ஸோ இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நமக்கு ரைட் அலைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கண்ட்ரோல் இ கொடுத்தோம் அப்படின்னா எல்லாம் சென்ட்ரல் அலைன் டிஸ்பிளே ஆகும். தென் கண்ட்ரோல் எல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே லெஃப்ட் அலைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு ஷார்ட்கட்ஸ் எதுவும் வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக நம்மளோட ஃபார்மோட லோட் ஈவெண்ட்டை நம்மளோட ஷார்ட்கட்ஸை ஃபால்ஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற, அதாவது இந்த ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபைலாக நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டன் ஒன்று நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனோட நேம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா சேவ் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்னா நம்ம ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நமக்கு ஒரு ஃபைலாக நமக்கு சேவ் ஆகணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சேவ் ஃபைல் டயலாக்கு ஒரு ரன் டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் ஃபைல் டயலாக் எஸ்எஃப்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு நியூ சேவ் ஃபைல் டயலாக் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எஃப்டி டாட் ஷோ டயலாக் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இது வந்து நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எதுக்கு நாட் ஈக்குவலாக இருக்கணும், நம்மளோட டயலாக் ரிசல்ட் டாட் கேன்சலுக்கு நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் கேன்சல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் நம்மளோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு உள்ளே வரணும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஷோ ஃபைல் டயலாக் அப்படின்றது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் அதனால் மெத்தடாக நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் உள்ளே வந்து நமக்கு என்ன ஆகணும்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் ஃபைல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பாத் கொடுக்கணும். ஸோ பாத்து நம்ம செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட டயலாக் பாக்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு வேரியபிளில் நம்மளோட பாத்தை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் PATH path அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம எதை சேவ் பண்ண போகிறோன்னா எஸ்எஃப்டியோட ஃபைல் நேமை நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எஃப்டினா ஒன்றும் இல்லை, நம்மளோட சேவ் ஃபைல் டயலாக் பாக்ஸோட ஃபைல் நேமை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பாத் நான் கொடுத்துக்கிறேன். தென் கமா, தென் இதில் நம்ம என்ன கொடுக்கணும் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஸ்ட்ரீம் டைப்பு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்ட்ரீம் டைப் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ டைப் நம்ம என்ன கொடுக்கணுன்னா சப்போஸ் நம்ம ப்ளைன் டெக்ஸ்ட்டாக கொடுக்கணுன்னா நம்ம ப்ளைன் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு OLE ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுக்கணும், OLE ஆப்ஜெக்ட்ஸ் டைப் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிச் டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரிச் டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டு அப்படியே நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைல் நமக்கு லோட் ஆகுது. தென் இதை நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணும்போது நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் உனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் நம்ம எங்கே சேவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப் நான் லொக்கேஷன் கொடுக்குறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைல் நேமில் பார்த்திங்கன்னா நான் சாம்பிள் .rtf அப்படின்ற ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். ஸோ RTF அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு
நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட ஃபைல் நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தோன்னா நம்மளோட ஃபைல் நமக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இதை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித் வேர்ட் பேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஃபார்மேட் நமக்கு வியூ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நமக்கு வியூ ஆகும். ஸோ இதில் நமக்கு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் வியூ ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நோட் பேடில் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேடில் பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுன்றதால இந்த டிஃபால்ட் ஃபார்மேட்ஸ் எல்லாமே அதிலே நமக்கு சேவ் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபைலை நம்ம எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதுக்கு வந்து ஒரு கிளியர் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் நான் ஒன்று ப்ளேஸ் பண்ணி நான் கிளியர் ஈவெண்ட் நான் எழுதிக்கிறேன். ஸோ பட்டன் நான் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பட்டனில் நம்ம கிளியர்க்கான கோடிங் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் கிளியர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த கிளியரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா அதோட டெக்ஸ்ட் நமக்கு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட் நமக்கு கிளியர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு கோடிங் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது நம்மளோட டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளியர் கொடுத்தோன்னா நமக்கு நம்மளோட டெக்ஸ்ட் நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் நம்ம ப்ரௌஸ் பண்ணி ஒரு ஃபைலை நம்ம இதில் லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இன்னொரு பட்டன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டூல் பாக்ஸில் இருக்கிற ஒரு பட்டனை நான் வந்து ட்ராக் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பட்டனோட நேமை நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஓப்பன், அதாவது நம்ம ப்ரௌஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3 பட்டன்ஸையும் நம்ம சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் அலைன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஓப்பனுக்கான கோடிங் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதில் நம்ம எதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம்னா நம்மளோட ஓப்பன் டைலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் ஃபைல் டைலாக் ஸ்பேஸ் OFD அப்படின்றதுக்கு ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ OFDனா ஒன்றும் இல்லை, ஓப்பன் ஃபைல் டைலாக் அப்படின்றதுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ஓப்பன் ஃபைல் டைலாக் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேம் கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் டாட் ஷோ டைலாக். ஸோ அந்த டைலாகோட ரிசல்ட் நமக்கு நாட் ஈக்குவல் டு கேன்சலாக இருக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நாட் ஈக்குவல் டு டைலாக் ரிசல்ட் டாட் கேன்சல். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் லோட் ஃபைல். ஸோ இதோட பார்த்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் பாத் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் OFDயோட ஃபைல் நேமை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். தென் எந்த ஃபைல் நம்ம லோட் பண்ண போகிறோன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபைல், அதாவது நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா டாட் ரிச் டெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நமக்கு லோட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபைல் நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட்டை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நம்ம ஓப்பன் கொடுக்குறோம். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைலை நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பிள் RTF அப்படின்ற நம்ம சேவ் பண்ண ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளியர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிளியர் ஆகிடும். தென் அகைன் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்ம சேம் நம்ம அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு ரன் டைமில் இதோட ஃபாண்ட் எல்லாம் நமக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஃபாண்ட் டைலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபார்ம் 1 கிளிக் பண்ணிக்கிறேன். தென் நம்ம ஒரு பட்டன் ஒன்று நம்ம ட்ராக் பண்ணி நம்மளோட ஃபார்மில் போட்டுக்கலாம். ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் இந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஃபாண்ட் டைலாக் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் டைலாக் ஸ்பேஸ் FD ஈக்குவல் டு நியூ ஃபாண்ட் டைலாக். ஸோ எந்த இதையுமே நான் வந்து டூல்ஸ்லேருந்து யூஸ் பண்ணல, எல்லாமே நம்ம டைனமிக்காக தான் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட பட்டன்ஸ் கிளிக் பண்ணும்போது நம்ம டைனமிக்காக நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா நான் சேம் கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ FD டாட் ஷோ டைலாக் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த டைலாகோட ரிசல்ட் நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா கேன்சலுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ கேன்சலுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ணுறோன்னு சொல்லி நமக்கு மீனிங். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். தென் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஃபாண்ட் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு FD ஃபாண்ட் டைலாக் டாட் ஃபாண்ட். ஸோ நம்ம என்ன ஃபாண்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபாண்ட்டை நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் சைஸ் மட்டும் நான் வந்து ஒரு 10க்கு நான் கம்மி பண்ணிக்கிறேன். தென் நம்ம மோனோடைப் காசிவாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபாண்ட்ஸ் வந்து அலைன்ட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஃபாண்ட் சைஸ் மட்டும் நம்ம ஒரு 12 பிக்சலுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸை சப்போஸ் எனக்கு என்ன ஆகணும்னா இந்த ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு ரீட் ஒன்லியாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட லோடிங் ஈவெண்ட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் read only equal to true அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த ஃபாண்ட்ஸை எதுவுமே நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணாலுமே நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ ஃபாண்ட் சைஸ் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மைக்ரோசாஃப்ட் சான்ஸ் செரிஃப் தென் ஒரு 11 பிக்சலில் நமக்கு ஃபாண்ட் இருக்கட்டும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீட் ஒன்லியாகவும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு ரீட் ஒன்லி வேணாம், எனக்கு நார்மலாகவே இருக்கட்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ரீட் ஒன்லியை நான் ஃபால்ஸுன்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளால் ஃபாண்ட்ஸை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயும் போல் நமக்கு டெலிட் ஆகுது. தென் சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட ஃபாண்ட்டை நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒரு 12 பிக்சல். ஸோ இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கட் அப்படின்றத நம்ம டேப் கொடுத்து நம்ம இந்த பக்கம் மூவ் பண்ணணும். ஸோ நான் டேப் கொடுக்குறேன். ஸோ டேப் கொடுத்தோன்னே என்னாச்சுன்னா நமக்கு சேவுக்கு அதாவது டேப் இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல கொடுத்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்து தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட டேபை நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன ஆப்ஷன்னா அக்செப்ட் டேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் அக்செப்ட் டேப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி நான் செட் பண்ணிட்டேன்னா நம்மளோட டேப் ஆப்ஷனையும் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12 பிக்சல்ஸ் இருக்க மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம டேப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேப் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதை நம்ம அப்படியே என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைனல் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபைனல் டாட் ஆர்டிஎஃப் அப்படின்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஃபார்மேட்டு. ஸோ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேவ் ஆகிடும். தென் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். தென் மறுபடியும் நம்ம ஓப்பன் கொடுக்குறோம். ஸோ அந்த ஆர்டிஎஃப் அதாவது ஃபைனல் ஆர்டிஎஃப் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு அந்த ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம அக்செப்ட் டேப் ஆப்ஷன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட லெட்டர்ஸ் லென்த் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 50 லெட்டர்ஸ் மட்டும்தான் எனக்கு அக்செப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட லெட்டர்ஸ் லென்த்தை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் மேக்ஸிமம் லென்த் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 50 மட்டும் நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வேனிஷ் ஆகிடும். ஸோ ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிளியர் பண்ணிட்டேன்னா நம்மளோட டெக்ஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் நான் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு லெட்டர் மட்டும் நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 50 கேரக்டர்ஸ்க்கு மேலே எடுத்துக்காது. ஸோ இதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மேக்ஸிமம் லென்த் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இதே நமக்கு என்ன ஆகணும்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைல் நம்ம லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைல் நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட லென்த்தை மட்டும் நம்ம இப்படி செலக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அதோட செலெக்ஷனை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு லோட் ஆகும்போது நமக்கு ஒரே ஒரு லைன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஃபாண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகிறது தெரியும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு ரன் ஆகும். ஸோ இது நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம டேப் கொடுத்து நம்ம கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டிசைனில் நம்மளோட ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் லைன்ஸில் நான் இதுக்கு மட்டும் நான் டேப் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் லைன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆன மாதிரி காமிக்கணும் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் எண்டிங் பொசிஷனும் நம்ம கொடுக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கேரக்டர்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 அந்த மாதிரி நம்ம ஒரு 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட லோடிங் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மோட லோட் ஈவெண்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதோட ஸ்டார்டிங் லென்த் நான் கொடுக்க போகிறேன்.
ஸோ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் செலெக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகிறது எங்கே ஆகணும்னா நமக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகணும். தென் எண்டிங் நம்ம எங்கே கொடுக்கணுன்னா ஸோ டாட் செலெக்ஷன் லென்த் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 1லேருந்து எத்தனை லென்த் நம்ம அதாவது எத்தனை கேரக்டர்ஸ் நமக்கு செலக்ட் ஆகுனா நான் ஒரு 20 கேரக்டர்ஸ் இப்போதைக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக நமக்கு லோட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 4 கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் லென்த்தை நம்ம 0ல் செட் பண்ணிக்கலாம். ஸோ 0ன்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். தென் இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 15 அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக நமக்கு ஃபஸ்ட் லைன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் வந்து நமக்கு செலக்ட் ஆகி டிஸ்பிளே ஆகணுமோ அந்த லெட்டர்ஸோட லென்த்தை மட்டும் நீங்கள் இந்த செலெக்ஷன் ஸ்டார்ட் அண்ட் செலெக்ஷன் லென்த்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட பார்டர் ஸ்டைல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலான்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் பார்டர் ஸ்டைல் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பார்டர் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ பார்டர் ஸ்டைல் டாட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிக்ஸ்டு 3D தென் ஃபிக்ஸ்டு சிங்கிள் தென் நன் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் நம்ம எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நம்மளோட இதோட பார்டர் ஸ்டைல் ஸோ பார்த்திங்கன்னா பார்டர் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்டர் ஸ்டைல்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா நம்ம டைனமிக்காக ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நம்ம லெஃப்ட் அலைனில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு நம்மளோட டைனமிக்காக க்ரியேட் பண்ணுற ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு ரைட் சைடு நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு பட்டன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதில் நான் கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்டன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட டூல் பாக்ஸ்லேருந்து ஒரு பட்டன் நம்ம ட்ராக் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ தென் இந்த பட்டனோட நேம் நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராப்பர்ட்டிஸில் க்ரியேட் அப்படின்ற நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை க்ரியேட் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகணும்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு டைனமிக்காக க்ரியேட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்பேஸ் RTF ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு நியூ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் அதோட ஹைட் அண்ட் வித்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ RTB டாட் அதோட ஹைட் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹைட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ஹைட் நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ 150 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம RTBயோட வித்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ RTB டாட் வித் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ வித்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 200 பிக்சல் இருக்கணும். தென் அதோட லொக்கேஷன் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ RTB டாட் லொக்கேஷன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். டாட் லொக்கேஷன் ஈக்குவல் டு நமக்கு எந்த லொக்கேஷனில் செட் ஆகணும். ஸோ நியூ பாயிண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நமக்கு எந்த லொக்கேஷனில் செட் ஆகணும்னா நான் ஒரு 500 கொடுத்துக்கிறேன். ஸோ 500 எக்ஸ் ஆக்சிஸில் தென் ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். தென் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கண்ட்ரோல்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ் டாட் ஆடில் நம்மளோட RTB அப்படின்ற ஆப்ஜெக்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளோட க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதே மாதிரி நமக்கு 150 ஹைட்டில் தென் 200 வித்தில் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதோட டெக்ஸ்ட்டு நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஹைட் அண்ட் வித் நான் இன்னும் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 400 நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 400 ஹைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். தென் வித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300ல் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் அந்த ஹைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம அதோட டெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ RTB டாட் டெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ டெக்ஸ்ட்னாலும் நீங்கள் இதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு மட்டும் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ RTB டாட் நேம். ஸோ அதோட நேம் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா RTB1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அதாவது ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் _1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். தென் இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோடனே நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடும். இதோட பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் எல்லாமே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேம் நம்ம டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறதுல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா
ஆர்டிபியோட பேக் கலர் நான் ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பேக் கலர் ஈக்குவல் டு கலர் டாட் ஆரஞ்ச் ரெட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ஃபோர் கிரவுண்ட் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டிபி டாட் ஃபோர் கலர் ஈக்குவல் டு கலர் டாட் ஒயிட் ஸ்மோக் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் ஸ்மோக் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாயிண்ட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 500லேருந்து ஸோ 500 இருக்கட்டும். தென் இதை பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 220க்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம க்ரியேட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே நமக்கு கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ சாம்பிள் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதோட ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட வித் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதோட ஹைட்டை நான் ஒரு 350க்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ 350. தென் வித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500க்கு நான் செட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அதோட ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டிபி டாட் ஃபாண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபாண்ட் கொடுக்குறோமோ அந்த ஃபாண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நியூ, ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நியூ சிஸ்டம் டாட் ட்ராயிங் டாட் ஃபாண்ட்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சிம்பிளாக போடணுன்னா நம்ம ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டோட ஃபஸ்ட்டு நம்ம டைப் கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம்பிளுக்கு ஜார்ஜியா டைப் நான் கொடுக்குறேன், ஜார்ஜியா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 15 பிக்சல் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபாண்ட் ஸ்டைல் டாட் நமக்கு இட்டாலிக்கில் வர்ற மாதிரி நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ இட்டாலிக் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணோன்னா நம்ம சேஞ்ச் பண்ண ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபார்மில் டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா சாம்பிள் டெக்ஸ்ட் ரெண்டு இட்டாலிக்ஸில் பிரிண்ட் ஆகுது. நமக்கு 15 பிக்சல்ஸில் நமக்கு பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் நமக்கு டெக்ஸ்ட்டு கலர் அதாவது டெக்ஸ்ட்டு சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 19 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ க்ரியேட் கொடுத்தோன்னே நமக்கு 19 பிக்சல்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ஸ்க்ரோல் பார்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு இதோட டெக்ஸ்ட் நமக்கு நல்லா பெருசாக நமக்கு பிரிண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஸ்க்ரோல் பார்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பார்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு எந்த ஸ்க்ரோல் பார் வேணும், வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரா இல்லை ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாரா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா போத் ஸ்க்ரோல் பார்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரோல் பார்ஸ் ஈக்குவல் டு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்க்ரோல் பார்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்க்ரோல் பாஸ் டாட் ஸோ நமக்கு எந்த ஸ்க்ரோல் பாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ரெண்டு ஸ்க்ரோல் பாஸுமே வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் மட்டும் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். தென் ஸ்க்ரோல் பாஸ் வேணாம் அப்படின்னா நான் கொடுத்துக்கலாம். தென் வெர்டிக்கலில் வேணும் அப்படின்னா நம்ம வெர்டிக்கல் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா போத் ஸ்க்ரோல் பாஸ் நான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா போத் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளோட ஸ்க்ரோல் பாஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா க்ரியேட் கொடுத்தோன்னே நம்மளோட ஸ்க்ரோல் அதாவது டெக்ஸ்ட் நமக்கு பெருசாக இருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ஓட ஸ்க்ரோல் பாஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை இதுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம நிறைய டெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே நமக்கு வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரோட நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்க்ரோல் பாஸ் டிஸ்பிளே ஆகுது. தென் நமக்கு இதோட ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாஸும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஃபோர்ஸ்டு ஸ்க்ரோல் பாஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதை நான் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட லோட் ஈவெண்ட்டில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ லோட் ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போத் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஃபோர்ஸ்டு போத் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு டெஃபினட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ஸ்க்ரோல் பாஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjobs.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.